தந்திரி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தந்திரி மோட்டரில் ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவான ஒரு லான்ச்ல இருந்தால் நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க புதுசாக லான்ச் ஆன கிராவைட் அப்படின்ற ஒரு காரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5.65 lakhsக்கு பேஸ் வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ப்ராக்டிக்கலாக ஒரு 7 சீட்டரும் ஒரு வொகேஷனலான ஒரு 5 சீட்டராக இந்த வண்டியை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றதை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஃப்ரண்டோட டிசைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் ட்ரைபருக்கும் இந்த கிராவைட்டுக்கும் வந்து நிறையவே சேஞ்சஸ் நம்மளால் பார்க்க முடியுது. மேலே பார்த்தோம் அப்படின்னா மசில் லைன்ஸ் வந்து ட்ரைவரில் இருக்கிற மாதிரியே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் கிராவைட் அப்படின்றது அவங்களுடைய பேட்சஸை போல்டாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே சேஞ்சஸ் வந்து இங்கே நடந்திருக்குன்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்வரில் ஒரு ஸ்டிப்ஸ் மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் தூரத்தை வந்து பார்க்கும்போது ஒரு டிஆர்எல் மாதிரி நமக்கு வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஆர்எல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து நமக்கு கீழே கிடைக்குது. அதே மாதிரி ஒரு இண்டிகேட்டர்ஸுமே வந்து நமக்கு வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரில் பொறுத்த வரைக்கும் ஒரு பியானோ பிளாக் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நல்லா ஒய்டராகவே நமக்கு வந்து கிடைக்குது. கீழே நிசானோட பேட்சஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கிப் லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைட்லேயே ஒரு ஷார்ப்பான ஒரு கிளாடின்மே நமக்கு வந்து இங்கே கிடைக்குது. கீழே பார்த்தோம் அப்படின்னா பார்க்கிங் சென்சார்ஸ்மே உங்களுக்கு ஒரு 3 பார்க்கிங் சென்சார்ஸ்மே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே ஒரு ஃபாக் லேம்ப்ஸ்மே நமக்கு வந்து கிடைக்குது. டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ட்ரைபரை கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரியே தான் இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் இருக்குது. ரியர் டிசைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு பல்கியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ரியரில் ஸ்பாய்லர்ஸ் அப்படின்றது எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. கீழே வந்து ஒரு ஸ்டாப் மவுண்ட் லைட் கொடுத்துருக்காங்க. டிஃபாகர் லைன்ஸ்மே கிடைக்குது. கீழே ஒரு வைப்பர்ஸ்மே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே நிசானோட பேட்சஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. மெயினாக சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு ஸ்டிப்ஸ் வந்து ஒரு சில்வர் ஸ்டிப்ஸ் வந்து நமக்கு வந்து ரியரில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ரோட் பர்சன்ஸ் எடுத்துக்காட்டுதுன்னு சொல்லலாம். கீழே ஒரு கிராவைட் அப்படின்ற அவங்களோட பேட்சஸ்மே நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் பியானோ பிளாக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மெயினாக அந்த டெயில் லைட்ஸில். அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் ரிவர்ஸ் லைட்டுமே நமக்கு வந்து இங்கே கிடைக்குது. அதே மாதிரி அந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு கர்வ்டான ஒரு டிசைன் வந்து நமக்கு பார்க்க முடியுது. கீழே பார்க்கிங் சென்சார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பார்க்கிங் சென்சார்ஸ்மே வந்து ரியரில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி ரியர்லேயும் ஒரு ஸ்கிட் பிளேட் வந்து நமக்கு வந்து இங்கே கிடைக்குது. டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 185/65 R15 வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ட்ரைபரில் இருக்கிற அதே வீல் சைஸ் தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது அலாய்ஸ் கிடையாது. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டைல்டு வீல்ஸ் தான் வந்து நம்ம கிடைக்குது. பார்க்குறதுக்கு அலாய் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓர்வியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியானோ பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கேமராஸ் அப்படின்றது எதுவுமே நமக்கு கிடைக்கல. அதே மாதிரி ஒரு பிளிங்கர்ஸ் வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லென்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3.9 மீட்டர்ஸ் வந்து இதோட லென்த்து. அதே மாதிரி வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2636 mm வந்து வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷட் லைன்ஸ்லாம் கொஞ்சம் ஈவனாக கொடுத்துருக்காங்க. பேனல் கேப்ஸ் அப்படின்றது பெருசாக நமக்கு வந்து பார்க்க முடியல. அதே மாதிரி வீல் கால்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ப்ராடராக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த கிராவைட்டோட ரியர் சீட்டில் வந்து நம்ம உட்காந்துருக்கோம். ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. ஏன்னா இது ஒரு கம்மியான ஒரு பட்ஜெட்டில் ஒரு எம்பிவி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு 7 பேரும் உட்கார முடியும். நீங்கள் இது ஒரு 5 சீட்டராகவும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லெக் ரூம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து டக் பண்ணிக்க முடியுது. என்னோட டிரைவர் சீட் போர்ஷன் வந்து கொஞ்சம் பின்னாடி தான் நான் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு இவ்வளோ லெக் ரூம் வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி நீ ரூம் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ நீ ரூம் வந்து எனக்கு கிடைக்குது. அதே மாதிரி டையோட சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா என்னோட இதுக்கு இவ்வளோ தூரம் வரைக்கும் எனக்கு டை சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அதுமாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் டை சப்போர்ட் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ ஹெட்ரூம் வந்து எனக்கு கிடைக்குது. கொஞ்சம் ஸ்கூப்பராக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட்டு 5.6 ஒரு 6 ஃபீட் வரைக்கும் உட்காந்திங்கன்னா கூட உங்களுக்கு தட்டுற பிரச்சனை எதுவும் இருக்காது. அப்பர்ஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்வாட் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சாஃப்டான ஒரு மெட்டீரியல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடல்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 2 அடல்ட் வந்து கம்ஃபர்டபுளாக உங்களால் உட்கார முடியும். இதில் 3 பேர் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ நம்ம தேர்ட் ரோவில் வந்து உட்காந்துருக்கோம். தேர்ட் ரோவோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் அடல்ட் உட்கார்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா செகண்ட் ரோட சீட் பார்த்திங்க அப்படின்னா இதில் பெருசாக லெக் ரூமும் இல்லை நீ ரூமும் இல்லை. கொஞ்சம் டைட்டாக தான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பட் கிட்ஸ் உட்காடுறாங்க அப்படின்னா 2 கிட்ஸ் வந்து தாராளமாக உங்களால் உட்கார முடியும். அதே மாதிரி இங்கே சார்ஜிங்கான ஃபெசிலிட்டிஸும் இங்கே ஒரு 12 வாட் சாக்கெட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏசி த்ரோவும் வந்து கொஞ்சம் தேர்ட் ரோலையும் நல்லா இருக்குது. 2 ஏசி வென்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த காரில் 8 ஏசி வென்ஸ் வந்து நம்ம கிடைக்குது. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்போக்கில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. லெதர் ரைட்டில் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 இன்ச் கிளஸ்டர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வால்யூம்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. மோட்கான ஃபங்க்ஷன்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கானதும் இந்த ரைட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டியூவல் டோனில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க.
மோஸ்ட்லி ஆர்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 இன்ச்சில் வந்து நமக்கு கிடைக்குது. ஏசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 4 ஏசி வென்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஓவராலாக கேபின் ஃபுல்லில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 ஏசி வென்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ரியல் வியூ கேமராவுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து அடாப்டிவ் கைட்லைன்ஸ் எதுவுமே நமக்கு வந்து கொடுக்கல. அதே மாதிரி மேனுவலாக தான் உங்களுக்கு வந்து சுவிச்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அசாடோட சுவிச்சஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஏசிக்கான நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபேன் ஸ்பீடு எல்லாமே உங்களுக்கு வந்து மேனுவலாக தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து கீழே வந்து நமக்கு வந்து கிடைக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான இது வந்து மேனுவலாக சுவிச்சஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ஒயர்லெஸ் சார்ஜருமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிரைவர் சீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். டிரைவர் சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மெட்டீரியல் சாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சாஃப்டான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு உட்காரும் போதே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. நல்ல ஒரு அக்குமுடேட் பண்ணிக்குது. அதே மாதிரி சைட் போல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஆம்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பாக்ஸி ஆம்ரஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கல, ஒரு சிங்கிளாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பட் இதோட பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 87 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸு. ஆனால் தேர்ட் ரோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களுக்கு வரும். இந்த ஸ்பேஸில் உங்களுக்கு சின்ன பேக் வந்து உங்களால் கேரி பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து தேர்ட் ரோவை மடித்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 625 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ஒரு 5 சீட்டராகவும் யூஸ் பண்ண முடியும், நீங்கள் 7 சீட்டராகவும் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் லாங் ட்ராவல்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களோட லக்கேஜை நல்லாவே லோட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு 5 பேர் ப்ளஸ் லக்கேஜோடு போகும்போது உங்களுக்கு நல்லாவே கம்ஃபர்ட்ஸும் கிடைக்கும், ஸ்பேஸும் அதிகமாக இருக்கும். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ட்ரைபரில் இருக்கிற அதே இன்ஜின் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் 3 சிலிண்டர் தான் நமக்கு கிடைக்குது. பவர் ஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் 72 PS பவரும் 96 Nm டார்க் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் டர்போ கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் AMT சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 19.6 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் மேனுவல் சூஸ் பண்ணும்போது 19.3 கிலோமீட்டர்ஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் 5.65 லேக்ஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டாப் வேரியன்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 லேக்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிறது ஒரு ஃபாரஸ்ட் கிரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்ஸில் இருக்குன்னு சொல்லலாம். 5 கலர்ஸ் மொத்தம் 8 வேரியன்ட் வந்து நமக்கு கிடைக்குது. சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக நம்ம கொடுக்கல, நீங்கள் வந்து டீலர்ஸில் உங்களால் போட்டுக்க முடியும். ஹோப் இந்த வீடியோ இந்த நியூ நிசான் கிராவிட்டை பற்றி ஒரு சின்ன ஒரு வாக் ரவுண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.